have conscious sovereignty over your whole life. உங்கள் மனம், உடல், உயிர், உறவுகள், வியாபாரம், தொழில், செல்வ வளம், ஆன்மீக தேடுதலும் ஆன்மீக அனுபூதி, இவை அனைத்தின் மீதும் have a complete conscious sovereignty. எப்படி சாமி அடையிறது? அதுக்கு தான் ஒரு படியா சொல்றேன் கேளுங்க. கான்சியஸ் சாவரனிட்டினா என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் உடலை நீங்கள் உணர்வோடு இயக்க வேண்டும். நீங்கள் எவ்வாறு இயங்குகின்றீர்கள், எவ்வாறு உங்கள் வாழ்க்கை இருக்கிறது என்பது உங்களுடைய கான்சியஸான கட்டுப்பாட்டிற்குள், டெசிஷனுக்குள், முடிவிற்குள் இருக்க வேண்டும். அதுக்கு கான்சியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அதாவது அன்அட்டெண்டடா ஓவரா உடம்பு பெருத்துருச்சு, இல்ல அளவுக்கு மீறி கொலஸ்ட்ரால் வந்துருச்சு, அளவுக்கு மீறி பிபியும் டயபெட்டிஸும் வர விட்டுட்டோம் அப்படின்னா உடனே என்ன பண்றோம், நம்ம அறியாமலேயே இந்த போக்கிற்கு சரண்டர் ஆயிடும். ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நான் என்னப்பா பண்றது, நான் வேலைக்கு போய் ஆகணும், டைமுக்குலாம் சாப்பிட முடியாது, என் வேலை அந்த மாதிரி வேலை, கிடைக்கிறப்பதான் சாப்பிட முடியும். அப்ப நேச்சுரலா வயிற்றுல பிரச்சனை வரதான் செய்யும், வயிறு வெயிட் போட தான் செய்யும், நான் என்னையா பண்றது? கிடையாது. அட்லீஸ்ட் இந்த காலகட்டம், ஏஐ வந்துட்ட காலகட்டம், நம்முடைய பொருளாதார தேவைகளுக்காக உங்கள் உடல் நலனை விற்க வேண்டிய தேவை இல்லை. எக்ஸ்பர்டைஸும் நாலேஜும் டெமோக்ரட்டைஸ் ஆயிட்ட ஒரு சிவிலைசேஷன் வந்துருச்சுங்கயா. இல்ல சாமி, என் ஒர்க் ஸ்டைல் இந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ரெஸ்டே ஒர்க் ஸ்டைல், அதனால சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு. இல்லை, அது மாதிரியான ஒர்க் லைஃப் ஸ்டைலு தேவையே இல்லை. ஸ்ட்ரெஸ் லைஃபோட கம்பல்சரி பாகம் கிடையாது. வெற்றிக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் தொடர்பு இல்லை. வெற்றி அடைகிறவங்க எல்லாருமே, சக்சஸ் அடைகிறவங்க எல்லாருமே ஸ்ட்ரெஸ் கோத்ரூ பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயம் இல்லை. அதெல்லாம் அவுடேட்டடுங்கயா. சக்சஸ் வேணும்னா லைஃப்ல ஸ்ட்ரெஸ் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல் பிரெயின் வாஷிங்கயா. அதெல்லாம் அவுடேட்டட் ஸ்டைலுங்கயா. இத்தனை மணி நேரம் இந்த 9 to 6 லைஃப் ஸ்டைல், அதுலயும் ஹெவி ஸ்ட்ரெஸ்ஸோடையே ஒர்க் பண்ணி ஆகணும், அப்ப மட்டும்தான் சக்சஸ் வரும் அப்படின்ற இந்த கிரானிக் கார்பரேட்டிசம் பிரெயின் வாஷிங், கிரானிக் கேபிட்டலிசத்தோட பிரெயின் வாஷிங், அதுல இருந்து வெளியில வாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஆழ்ந்து கேளுங்கள். இந்த 9 to 6 ரொட்டீன் பண்ணணும், அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். இப்போ நிறைய சொசைட்டி சோசியல் மீடியா எல்லாம் இருக்கு பாருங்க, 70 hours per week. இதெல்லாம் கூட தாண்டி இன்னொரு அண்டர்லையிங் கருத்து, சக்சஸ் வேணும்னா ஸ்ட்ரெஸ் வந்துதான் தீரும், ஸ்ட்ரெஸ் பிரஷர் இதெல்லாம் இருந்தாதான், அதோட ஒர்க் பண்ணாதான் சக்சஸ் வரும் அப்படிங்கிறது போய். உண்மையில ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒர்க் ஸ்டைல், லைஃப் ஸ்டைல் அமைச்சுக்கிட்டோம்னா, வேலை, வெக்கேஷன், ஃபேமிலி கூட இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது, இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே பணம் சம்பாதிக்கிற பல துறைகள், மெத்தட்ஸ், லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்துருச்சுங்கய்யா. ஏஐயோட அட்வென்ச்சருக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது இந்த டிராவல் பண்றது, வெக்கேஷன் பண்றது தான் அப்படின்னா, அது மூலமாவே பணம் பண்ண முடியுங்கய்யா. அதை பண்ணிக்கிட்டே பணம் பண்ண முடியும். உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை பண்ணிக்கிட்டே பணம் சேர்க்க முடியும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சுக்கிட்டே பணத்தை சேர்க்கின்ற, பொருளை ஈர்ட்டுகின்ற எக்ஸ்பர்டைஸ், நாலேஜ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்கய்யா. அதனால முதல்ல உங்க ஹெல்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாதான் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த கருத்தை அதுல இருந்து வெளியில வாங்க. அது மிகப்பெரிய பொய். வெல்த் அடையிறதுக்கு ஸ்ட்ரெஸ் கம்பல்சரி கிடையாது. இந்த 9 to 6 70 hours per week இது வெற்றிக்கு கட்டாயம் கிடையாது. உண்மையில நீங்க என்ஜாய் பண்ற விஷயத்தோட உங்க ஒர்க்கை சேர்த்து அலைன் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு வாரத்துல 90 மணி நேரம் கூட வேலை செய்வீங்கயா. ஈவன் பர் டே 20 hours கூட வேலை செய்வீங்க. நான் உண்மையில சொல்றேன், நேர்மையோட சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை செய்யறேன். ஆனால் எந்த வேலை செய்யறேன் அப்படிங்கிற ஃபீலிங்கோ, ஸ்ட்ரெஸ்ஸோ, லோடோ எதுவுமே எனக்கு இல்லை. ஜாய்ஃபுல்லா, பிளிஸ்ஃபுல்லா தொடர்ந்து பல பேர் என்னுடைய வகுப்புகள், நிகழ்ச்சிகள், சத்சங்கங்கள், ப்ரோக்ராம்ஸ்
கிளாஸஸ்க்கு அட்டன் பண்ணவங்க இருந்திருப்பீங்க. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு எப்படி யோகா கிளாஸுக்கு வரணும், அதே எனர்ஜி, அதே ஃப்ரெஷ்னஸ், அதே கணீர்ன்ற குரல், அதே முகம், அந்த மலர்ந்த முகம், இது அத்தனையோடையும் தான் ராத்திரி செஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு சில நேரத்துல 12 மணி ஆகும், சில நேரத்துல 1 மணி ஆகும் எனர்ஜி செஷன் முடியறதுக்கு. அதை முடிச்சுட்டு ஒடுக்கத்துக்கு போகும்போதும் அப்படியே தான் இருப்பேன். காரணம் என்னன்னா, நான் நேசிப்பதை செய்கின்றேன், செய்வதை நேசிக்கின்றேன். அதனால இந்த 70 hours per week 9 to 6 இதனால ஏற்படுற இன்டர்னல் கான்ஃபிளிக்ட், அதனால ஏற்படுற ஸ்ட்ரெஸ், ஆபீஸ் அவருக்கு அப்புறம் பாஸ் கூப்பிடக்கூடாது, இல்ல நீங்களும் ஆபீஸ் விஷயங்களை அட்டன் பண்ண மாட்டீங்கன்னா இந்த ஃபைபர் கேட் பண்ணி வைக்கிறது, இது எல்லாமே தவறான கருத்துக்கள், தவறான பிரெயின் வாஷிங். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதனால உங்களுடைய ஹெல்த் அதான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. ஐயா நல்லா சொல்றேன் கேட்டு, எவ்வளோ சுகர் லெவல் மோசமா இருந்து, ஒருவேளை உங்களுடைய உடம்புல சில பாகங்கள்லாம் சுகர் ஓவரா போனா கட் பண்ணி எடுத்துறாங்க பாருங்க, கால் விரல் அந்த மாதிரி, அந்த நிலைமைக்கு போயிருந்தால் கூட உணவு கட்டுப்பாடு, யோகா மற்றும் சரியான இயற்கை வாழ்க்கை முறை ஆல்டர் பண்றது மூலமா, உடல் மனத்தை ஆல்டர் பண்றது மூலமா, நல்லா புரிஞ்சுக்குங்க, உடல் மனத்தை ஆல்டர் பண்றது மூலமா நாள்பட்ட பரம்பரை வியாதிகளில் இருந்து கூட வெளிவர முடியும். சத்தியம் சொல்லுகின்றேன். நோய்க்கு சரண்டர் ஆகாதீங்க. இது இப்படித்தான், இதுக்கு மேல மாத்த முடியாது, வயசாயிருச்சு, இதுக்கு மேல என்ன பண்ண போறேன் சாமி அப்படின்னு இருக்காதீங்க. மரணம் கூட நோய் இல்லாது உங்கள் சுதந்திரத்திலே ஜீவன் முக்த தன்மையிலிருந்து கண்களை மூடி சமாதியில் அமர்ந்து உடலை விட்டு கைலாசம் ஏகுதல், சாயுஜ்யம் அடைதல், சிவசாயுஜ்யம் அடைதல், அப்படித்தான் நடக்கணுங்கய்யா. கடை நாள் வரை உடல் நலத்திற்கு பொறுப்பெடுக்க வேண்டும். உங்களுடைய கான்சியஸ் சாவரனிட்டி உங்ககிட்ட தான் இருக்கணும். பல யோகிகளை நான் என் வாழ்வில் பார்த்திருக்கிறேன். நல்லா இருப்பாங்க, ஹெல்த்தியா, கரெக்டா சொல்லுவாங்க, இந்த மாதிரி பஞ்சாங்கம் பார்த்து இந்த நாள்ல விதேக முக்தி அடையறேன், என்னுடைய நான் வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் அந்த நேரத்தில் பரமசிவ சாயுச்சிய நிலை அடைந்து விதேக முக்தர்கள் ஆவார்கள். அது எல்லா காமன் மேனுக்குமே சாத்தியம் கிடையாது. ஏதோ சிலருக்கு மட்டும்தான் சாத்தியம், சிலருக்கு மட்டும்தான் சாத்தியம் இல்லைங்கிறதெல்லாம் மூளைச்சலவை. கான்சியஸ் சாவரனிட்டி, இதுதான் வாழ்க்கையின் அடிப்படையாக நாம் எடுக்க வேண்டிய பொறுப்பு. இப்ப நிறைய கேள்விகள் வரும். கேள்விகள் வந்தாதான் கேட்கறீங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா எங்கேயோ போயிட்டீங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆஸ் நித்யானந்தா ஏஐல போய் உட்கார்ந்து ஒன்னொன்னா கேளுங்க, எலாபரேட்டா ஏஐ பதில் சொல்லும். உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள். ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ.